தாங்கள் இன்று அவ்வாறு யுத்தத்திற்கு மத்தியில் வந்திருக்க கூடாது. பத்தினியின் உடல் காயப்படும் பொழுது பதியின் மனதில் உதிரம் வழியும். ஆனால் அந்த காயத்திற்கு பதியானவனே காரணம் என்றால் அதை அவனால் பொறுத்திட இயலாது. பதியின் மகிழ்ச்சி பத்தினியின் புன்னகையில் உள்ளது. தங்கள் உடலில் ஏற்பட்ட இந்த காயங்கள் தங்கள் மைந்தனின் மனதில் காயத்தை ஏற்படுத்திவிட்டது தாயே. தங்களை தடுப்பதற்கு நாங்கள் அனைவரும் முயற்சி செய்தோம். தாங்கள் அதை கேட்கவில்லை. தங்கள் இருவருக்கும் உள்ள உறவையும் இந்த வையகத்தையும் காப்பதற்கு எனக்கு வேறு வழி தெரியவில்லை மகாதேவா. புரிந்து கொண்டேன் தேவி. எனினும் இவ்வாறு நிகழ்ந்தும் கூட நாராயணர் உண்மையை கூறவில்லை. இந்த உண்மைக்கு பின்னால் மறைந்திருக்கும் ரகசியத்தை நாராயணர் மறைக்கிறார். சிவன் அனைத்தையும் அறிந்தவர். கைலாயம் சென்று என் தந்தை யார் என்று அவரிடமே கேட்பேன். அவர் கூறுவார். பௌமா, என்ன ஆயிற்று மகனே? உனது அன்னை பூமாதேவி மிகவும் பொறுமைசாலி ஆவார்கள். ஆனால் அவர்கள் மைந்தனிடம் ஏன் பொறுமை இல்லை? ஏனென்றால் என் அன்னை தவறானவர்கள். அவர்களுடனான உறவை முறித்து விட்டேன். என் தந்தை யார் என்ற உண்மை எனக்கு தெரியும் வரை நான் அவர்களின் முகத்தை கூட காண மாட்டேன். உண்மை தெரிந்து மௌனமாக இருக்கிறார்கள். அது தவறல்லவா? ஆனால் உனது தந்தை யார் என்று அவர்களுக்கும் தெரியாமல் இருக்கலாம். ஆகையால் தான் கூறாமல் இருக்கிறார்கள். சரி, அதை விடு. வா, நான் உனக்கு உன் தந்தையை பற்றி எடுத்துரைக்கிறேன். தங்களுக்கு மிக்க நன்றி நாராயணா. என் தந்தை யார் என்று தாங்களாவது கூறுங்கள். மகனே, என்னால் அவரது பெயரை உன்னிடம் கூற இயலாது. ஆனால் ஒன்றை கூற இயலும். உன்னுடைய தந்தை இப்பிரபஞ்சத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த நபர்களில் ஒருவராவார். அவர் சக்திசாலியாக இருப்பினும் அவரை கண்டறிந்து நான் சிறைப்பிடிப்பேன். இளம் வயதில் என்னை ஏன் தனியாக விட்டார்? அவர் காரணமாக நான் அந்தகாசுரன் முன்னிலையில் அவமானப்பட்டு விட்டேன். உன் தந்தை பெயர் உனக்கு தெரிந்திருந்தால் நீ கூறியிருப்பாயே. உன் தந்தை யார் என்று உனக்கு தெரிந்தாலும் அந்தகாசுரனை எவ்வாறு எதிர்ப்பாய்? நான் அறிவேன். உனக்குள் சக்தியும் திறமையும் ஏராளம் உள்ளது. ஆயினும் கூட உன்னால் அந்தகாசுரனை எதிர்த்து அவனை வெல்ல இயலாது. நீ முதலில் சக்தியை வளர்த்துக்கொள். அதற்கு பிறகு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். எங்களை அந்தகாசுரனின் அக்கிரமத்திலிருந்து எங்களை காப்பாற்றுங்கள். நாங்கள் பார்வையற்றவர்களாக விரும்பவில்லை. எங்களை காப்பாற்றுங்கள் மகாதேவா. இவர்கள் வாழ்க்கையில் காரிருள் சூழட்டும். உதவுங்கள் மகாதேவா, எங்களை காப்பாற்றுங்கள்.
நான் உயிருடன் இருக்கும் வரையில் உங்கள் கண்களை மூடியிருக்கும் அந்த திரை விலகப் போவதில்லை. இவ்வாறே இந்த அந்தகாசுரன் பிரபஞ்சத்தில் உள்ள அனைவரையும் இருளில் தள்ளப் போகிறேன். ஏனென்றால் எனக்கு அழிவென்பதே இல்லை. அப்படியென்றால் நான் அமரனாவே, அமரனாவே. அனைத்து அஸ்திரத்திற்கும் பாவங்களுக்கும் ஒரு முடிவு உள்ளது அந்தகாசுரா. உனது அத்தியாயத்தின் முடிவு இக்கணம் முதல் துவங்கப் போகிறது. பதில் கூறுங்கள் நாராயணா. சக்தியை எவ்வாறு அதிகரிப்பது? அந்தகாசுரனை எவ்வாறு வதம் செய்வது? கைலாயம் செல்வது மூலம், கைலாயம் செல்வது மூலம். மகாதேவரிடம் உனது தந்தை யார் என்பதை கேட்டறிவதை விட உன்னை சீடனாக ஏற்கச் சொல், உன்னை சீடனாக ஏற்கச் சொல். அவரை குருவாக ஏற்று ஆயுத கலைகளை, மாய கலைகளை நீ பயில வேண்டும். அப்பொழுதே உனது சக்தியும் புத்தியும் மகத்துவமானதாகும். நிச்சயமாக நாராயணா. இப்போதே கைலாயம் புறப்படுகிறேன். தங்களுக்கு மிக்க நன்றி நாராயணா. மகாதேவரின் ஒரு மைந்தன் அகங்காரத்தில் திளைக்கிறான். அவனது அகங்காரத்தை அழிக்கப் போகிறான் மகாதேவரின் மற்றொரு மைந்தன், மகாதேவரின் சீடனாக மாறி. தங்களது கட்டளையின்படி பிரபஞ்சத்தில் உள்ள மானிடர்கள் மற்றும் ரிஷி முனிகளின் கண்களை மாய திரையை கொண்டு கட்டிவிட்டோம். இவர்களைப் போலவே அவர்களும் உயிரை காப்பாற்றிக் கொள்ள மகாதேவரை எண்ணி துதி பாடுகிறார்கள். சிவனே, இந்த மானிடர்கள் உங்களை மகாதேவா மகாதேவா என்று கதறினாலும் அவர்கள் தப்ப முடியாது. என்னை அழித்து விடலாம் என்று நீங்கள் நினைத்தாலும் முடியாது. இனி அந்த அண்ட சராசரம் முழுக்க இருள் சாம்ராஜ்யம் பரவும், இருள் சாம்ராஜ்யம் பரவும். அதே அற்புதம் மகனே. நீ இன்று அசுரகுலத்தின் கௌரவத்தை காப்பாற்றினாய். இதுநாள் வரை இருந்த அசுர அரசர்களை விட நீ தலை சிறந்தவன் என்பதை நிரூபித்து விட்டாய். ஏனென்றால் சிவசக்தி உருவாக்கிய இந்த வையகத்தில் இதுவரை எவரும் செய்யாத மாபெரும் காரியத்தை நீ தனியாளாக சாதித்து காட்டிவிட்டாய் மகனே. தாயே, இது வெறும் துவக்கம் மட்டும்தான். நான் முதலில் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஏதேனும் மகரிஷியோ அல்லது மானிடனோ பார்வையோடு இருக்கிறார்களா என்பதை காண விரும்புகிறேன். என்னுடைய இருளில் இருந்து யாரேனும் தப்பித்து விட்டார்களா என்று நான் அறிய வேண்டும். இந்த வையகத்தில் இப்பொழுது இருள் சூழ்ந்து விட்டது. இனி நான் கைலாயத்தை என் கண்களால் காண வேண்டும். தனது உலகம் வாடுவதைக் கண்டு அந்த மகாதேவர் எவ்வாறு வேதனையில் மூழ்கியிருப்பார்.
மகாதேவா 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 மகாதேவா, மகாதேவா, தங்களிடம் இருந்து யுத்த கலையை பயில உங்களை நாடி வந்து கொண்டிருக்கிறேன். பூமா தேவியின் புத்திரன் பௌமன். மகாதேவா, கேட்கிறதா? அனைத்தும் பக்தர்களின் வேதனை. அந்த துஷ்டன் அந்தகாசுரன் பிரபஞ்சத்தில் உள்ள மானிடர்களை மட்டுமல்ல, ரிஷிகளின் கண்களை கூட மாயத்திரையை வைத்து கட்டிவிட்டான் மகாதேவா. அது மட்டுமல்ல, எங்கள் நால்வரால் மட்டும்தான் காண முடியும். நாங்கள் மட்டும்தான் தப்பித்துள்ளோம். எங்களுக்கு உதவுங்கள் மகாதேவா. உங்களை நாடி நாங்கள் வந்துள்ளோம். சிவனிடம் சரணாகதி அடைவதில் பலனில்லை. என் கோபத்தில் இருந்த அந்த 4 ரிஷிகளும் வெகு நாட்களுக்கு தப்ப இயலாது. வெகு விரைவில் என் காலடியில் விழுந்து கதறப் போகிறார்கள். உங்கள் வாழ்க்கையிலும் காரிருள் சூழும். இனி இந்த திரைகள் கைலாயத்திற்கு சென்று அந்த ரிஷிகளின் பார்வையை மறைக்கும். அந்தகாசுரா, சக்தியின் மமதையில், அகங்காரத்தின் விளிம்பில் சத்தியத்தை மறந்து விடாதே. நினைவிருக்கட்டும், கைலாயம் என்பது சிவத்துவம் நிறைந்த இடம். அது சிவசக்தியின் சக்திகள் நிறைந்த இடமாகும். கைலாயத்தில் மகாதேவரின் விருப்பத்திற்கு மாறாக எதுவும் நடப்பதற்கு வாய்ப்பில்லை. அசுரகுரு, இனி இந்த அந்தகாசுரன் நினைப்பது மட்டுமே இங்கு அரங்கேறும். அது நாம் வாழும் இந்த வையகமோ இல்லை கைலாயமோ, இல்லை கைலாயமோ. சிவனிடம் சரணாகதி அடைந்து விட்டீர்கள். இனி தங்களது அனைத்து கவலைகளும் விலகிவிடும். நிம்மதியாக கைலாயத்தில் இருங்கள். மகாதேவரின் கருணையால் அந்தகாசுரனின் எந்த மாய சக்தியும் தங்களை வந்து அடையாது. இது அந்தகாசுரனின் மாயத்திரை. எங்களை காப்பாற்றுங்கள் மகாதேவா. நாங்கள் பார்வையற்றவர்களாக விரும்பவில்லை. எங்களுக்கு உதவுங்கள் மகாதேவா. எதற்காக நீங்கள் அஞ்சி நடுங்குகிறீர்கள்? அந்தகாசுரனின் இந்த அக்கிரமத்திற்கு நான் பதிலடி தருவேன். வேண்டாம் கணேசா, செல்லாதீர்கள். சிவ கணங்களும் சிவனின் சேவகனான நந்தி உள்ளவரை சிவ மைந்தனுக்கு யுத்தம் புரிய வேண்டிய அவசியம் நேராது. கைலாயத்திற்கும் மற்றும் மகாதேவரின் அவமரியாதைக்கு பதிலடி தர நாங்கள் இருக்கிறோம். தயாராகுங்கள் கணங்களே. அந்தகாசுரனின் அசுர சக்திகளை நாம் அனைவரும் சேர்ந்து எதிர்ப்போம். ஆம் நந்தி, ஒன்றாக இணைந்து போராடுவோம்.
சிவகணங்களே, பார்த்தீர்களா அசுரகுரு? இந்த அந்தகாசுரன் நேரில் செல்லாமலேயே அந்த கைலாயத்தை கலங்கடித்து விட்டான். சிவத்துவத்தை நான் சின்ன பின்னமாக்கி விட்டேன். இப்பொழுது நான் எய்த மாயத் திரைகள் அங்கு எஞ்சியிருக்கும் மகரிஷிகளையும் குருடர்களாக்கிவிடும். அதை தடுத்து நிறுத்த எவர் முயன்றாலும் சரி, அவர்களும் பார்வையை இழக்க நேரிடும். அந்த சிவனாலும் ஏதும் செய்ய இயலாது, சக்தியாலும் ஏதும் செய்ய இயலாது. இனி கைலாயத்திலும் கூட எனது சக்தி வாய்ந்த இருள் சாம்ராஜ்யமே எங்கும் நிலவப் போகிறது. சிவனே, இருளை எதிர்கொள்ள தயாராகுங்கள். சரணடைந்தவர்களை இந்த கணேசன் நிச்சயமாக பாதுகாப்பான். என் தந்தையின் கைலாயத்தில் அந்தகாசுரனின் அக்கிரமத்திற்கு எந்த இடமும் இல்லை. கைலாயத்தில் அந்தகாசுரனின் இருளை நிச்சயம் பரவ விட மாட்டேன்.
கவனமாக இரு கணேசா. மதிகெட்ட பாலகனே, என்னை தடுக்க பார்க்கிறாயா? இந்த அந்தகாசுரனை சிவசக்தியாலும் தோற்கடிக்க முடியாதடா. என்னை எதிர்க்க எவர் வந்தாலும் எனது இந்த மாயத்திரை அவர்களின் கண்களை மறைத்துவிடும். அந்த ரிஷிகள் பார்வை இழந்து அலையப் போகிறார்கள். எதிர்த்து தாக்கு மகனே. வேண்டாம் தேவி. நிறுத்து, நிறுத்து, நிறுத்து. நாங்கள் பார்வையற்றவர்கள் ஆக விரும்பவில்லை. அந்தகாசுரனின் மாய வலையிலிருந்து எங்களை காப்பாற்றுங்கள். எங்களுக்கு பாதுகாப்பு தாருங்கள். கருணை காட்டுங்கள் மகாதேவா. மகாதேவா, இந்த அழைப்பு யுத்தத்திற்கான சங்கநாதமாகும். யுத்தத்திற்கான சங்கநாதமாகும். எக்கணமாயினும் எங்கு வேண்டுமானாலும் தங்களால் செல்ல முடியும். அதனால் தயங்காமல் இங்கு வாருங்கள். ஒருவேளை யுத்தத்தை எண்ணியோ அல்லது அந்தகாசுரனின் சக்தியை எண்ணியோ அஞ்சுகிறீர்கள் என்றால் இங்கு வந்து விடாதீர்கள். நான் அனுப்பிய மாயத்திரைகள் அங்கு தன் வேலையை செய்யட்டும். மகாதேவா, மகாதேவா, மகாதேவா. தந்தையே, அந்த பாவியை தடுப்பது மிக அவசியமாகும் தந்தையே. அவன் பிரபஞ்சத்தில் உள்ள அனைவரையும் பார்வையற்றவராக மாற்றிக் கொண்டிருக்கிறான். பிரம்மதேவரையும் விட்டு வைக்கவில்லை. இனி தங்களால் மட்டும்தான் அவனை எதிர்கொள்ள இயலும். செல்லுங்கள், அவன் அழைப்பிற்கு உடனே சென்று சரியான பதிலடியை தாருங்கள். வேண்டாம் மகாதேவா, தாங்கள் இப்பொழுது தாக்கக்கூடாது. ஏனென்றால் இது அவனை எதிர்கொள்வதற்கான சரியான தருணம் அல்ல. கைலாயத்திற்கு உள்ளேயும் அல்ல, வெளியும் அல்ல மகாதேவா. இன்று தாங்கள் அவனை ஏதும் செய்ய இயலாது. ஏனென்றால் தங்களிடம் மாயத்திரைக்கான தீர்வும் இல்லை, அந்தகாசுரனை அழிப்பதற்கான மார்க்கமும் இல்லை. தங்களுக்கு உண்மை என்னவென்பதை தெரியாது. எந்த அந்தகாசுரன் தங்களை யுத்தத்திற்கு அழைக்கிறானோ, எந்த அந்தகாசுரன் கைலாயத்திற்கு மத்தியில் சரணடைய வந்தவர்களை
பார்வையற்றவர்களாக மாற்ற முயல்கிறானோ அந்த அந்தகாசுரன் சிவ அம்சமாவான், சிவ அம்சமாவான், சிவ அம்சமாவான். அவன் வரத்தின்படி அவன் எப்பொழுது தனது அன்னையை தீய எண்ணத்துடன் காண்கிறானோ அப்பொழுது மட்டும்தான் அவன் மரணம் நேரும். ஆகையால் இக்கணம் அவன் அழிவற்றவன், அமரனாவான். ஆகையால் அவனை எதிர்த்து நிற்பது சரியல்ல மகாதேவா. கோருங்கள் மகாதேவா, யுத்தம் புரிவீர்களா அல்லது விலகிச் செல்வீர்களா? சிவன் முடிவெடுத்து விட்டார் போல் தெரிகிறது. அசுரகுருவே, என் அசுர மாதாவே, எனக்கு ஆசி புரியுங்கள். சிவனோடு யுத்தம் செய்ய போகிறேன், சிவனோடு யுத்தம் செய்ய போகிறேன். வெகு விரைவில் அவரை தோற்கடித்து அந்த கைலாயத்தையும் நான் எனது கட்டுப்பாட்டிற்கு கீழ் கொண்டு வரப் போகிறேன். இந்த அந்தகாசுரனின் சாம்ராஜ்யம் அங்கும் நிர்மாணிக்கப்படும். மகாதேவா, 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 பிரம்மதேவா, பதற்றம் கொண்டிர வேண்டாம். அந்தகாசுரா, யுத்தத்திற்கான உனது அழைப்பை நான் நிராகரிக்கின்றேன். நான் நிராகரிக்கின்றேன். நான் நிராகரிக்கின்றேன். தங்களுக்கு மிக்க நன்றி மகாதேவா, மிக்க நன்றி. தாங்களே இன்று எனது சக்தி என்னவென்று அண்ட சராசரத்திற்கும் உணர்த்தி விட்டீர்கள். என்னை கண்டு அஞ்சி உங்களை விடவும் என்னை உயர்ந்தவனாக்கி விட்டீர்கள். தாங்கள் தப்பித்து விட்டீர்கள். ஆனால் என் கோபத்தில் இருந்து தங்களது கைலாயம் தப்பிக்காது. செல்லுங்கள் என் மாயத்திரைகளே. சிவசக்தி மற்றும் சிவபக்தர்களின் கண் முன்னிலையில் அந்த 4 ரிஷிகளின் பார்வையை பறித்து விடுங்கள். என்னை சர்வ வல்லமை பொருந்தியவன் என்று கோஷமிடுங்கள். அதுவும் மகாதேவர் முன்னிலையில் நடக்க வேண்டும். மகாதேவா, எங்களை காப்பாற்றுங்கள், 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 காப்பாற்றுங்கள். எங்களை காப்பாற்றுங்கள், 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 மகாதேவா, மகாதேவா. ஆ
மகாதேவா, தாங்கள் காப்பாற்றுவீர்கள் என்ற நம்பிக்கையில்தான் இங்கு வந்தோம். ஆனால் அது நடக்கவில்லை. ஆம் மகாதேவா, தாங்கள் எங்களுக்கு உதவி புரியவில்லை. இனி நாங்கள் கைலாயத்திற்கு என்றும் வரமாட்டோம். வாருங்கள் பிரம்மதேவா. மகாதேவா, அந்தகாசுரனின் அகங்காரம் எல்லையை கடந்து விட்டது. இப்பிரபஞ்சத்தை அவன் பிடியிலிருந்து காக்க வேண்டும் மகாதேவா. ஆனால் பிரம்மதேவா, எப்போது நாராயணர் எங்களுக்கு அந்தகாசுரனின் ஜனன ரகசியத்தை கூறுகிறாரோ அப்போதுதான் எங்களால் ஏதேனும் செய்ய இயலும். நாராயணரின் லீலையை அவரே அறிவார். நான் அறிந்ததெல்லாம் ஒன்றுதான். பிரபஞ்சத்தை காக்க வல்லவர் ஒருவர் மட்டுமே. அது தாங்கள் மட்டுமே. மகாதேவா, 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 இந்த இருளுக்கு மத்தியில் யார் இப்படி பிரகாசமாக வருவது? நான் வணங்கும் பிரபு, என் மகாதேவர். தாயே பிரம்மதேவா, உங்கள் அனைவருக்கும் இந்த பூமி மைந்தன் பௌமனின் வணக்கங்கள். அனைவரும் என் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். பிரபு, என்னை நாராயணர் அனுப்பினார். தங்களிடம் சென்று தங்களிடம் இருந்து யுத்தக்கலை மற்றும் மாயக்கலையை கற்க சொன்னார். பிரபு, தாங்கள் என்னை சீடனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். குருவாக எனக்கு நல்வழியை காட்டுங்கள் பிரபு. குருவாக எனக்கு நல்வழியை காட்டுங்கள் பிரபு. மகாதேவா, இன்று தாங்கள் என்னோடு யுத்தம் புரியவில்லை. ஆனால் வெகு விரைவில் அது நடக்கும். ஏனென்றால் இந்த அந்தகாசுரன் பிரபஞ்சத்தின் அனைத்து ஜீவராசிகளின் கண்களிலும் மாயத்திரையை கட்டிவிட்டார். இனி எஞ்சி இருப்பது தேவகணங்களும் நாராயணரும் பார்வதி தேவியும் கணேசனும் மற்றும் தங்களுக்கு விருப்பமான நந்தி, பிறகு சிவகணங்களும் தான். இவர்களை எல்லாம் தாங்கள் காப்பாற்ற விரும்பினால் என்னோடு தாங்கள் யுத்தம் புரிய வேண்டும். அப்படி செய்யாவிட்டால் தாங்கள் மகாதேவராக இருந்தும் என்ன பயன் என்று தெரியவில்லை. வீரர்களே, தேவர்களின் கண் பார்வையை பறியுங்கள். அதில் கார்த்திகேயனின் கண் பார்வையை மட்டும் பறிக்க வேண்டாம்.
அந்த சிவபுத்திரனின் கண்களை நானே என் கைகளால் பறிக்க வேண்டும். இல்லை, 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 அவ்வாறு நடக்க நான் அனுமதிக்க மாட்டேன். அந்தகாசுரனை அழிப்பதற்கான தீர்வினை கண்டறிய வேண்டும். நானும் தீர்வை கண்டறிய வேண்டும் மகாதேவா. பிரபு, என் தந்தை யார் என்பதை நான் கண்டறிய வேண்டும். தங்களிடம் யுத்த கலையை கற்றுக்கொண்டு அவரை தேட வேண்டும். என் தந்தையோடு நான் யுத்தம் புரிய வேண்டும். அவரை சிறைப்பிடிக்க வேண்டும். அதன் பிறகு நான் அவரிடம் ஒன்றை கேட்க விரும்புகிறேன். நான் என்னதான் தவறு செய்தேன், எதற்காக அவர் என்னை நிராகரித்தார் என்று நான் அவரிடமே கேட்டு தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். பிரபு, நான் உங்களை வேண்டுகிறேன், தயை கூர்ந்து என்னை சீடனாக ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த பௌமன் மீது கருணை காட்டுங்கள். இயலாது பௌமா. அணுக வேண்டிய பிற சங்கடங்களும் பிரபஞ்சத்தில் உள்ளது. வேறொரு குருவிடம் கற்றுக்கொள். தங்களிடம் சரணாகதி அடையவே வந்திருக்கிறேன். தங்கள் பாதங்களில் எனக்கு இடம் தாருங்கள். என் பாதையை விட்டு விலகு. பிரபு, என் பிரச்சனை மற்ற பிரச்சனையை விட சிறியதல்ல. என் தந்தை யார் என்ற உண்மையை நான் அறிய வேண்டும். தாங்கள் எனக்கு சரணாகதி அளித்து கருணை புரியுங்கள். தங்கள் தேவை எனக்கு உள்ளது. என் பாதையை விட்டு விலகு என்று கூறினேன். பிடிவாதத்தை துறந்துவிடு. மகாதேவர் வேறு ஒரு பிரச்சனையில் இருக்கிறார். தாயே, இவர் சிவன் ஆவார். மகாதேவர் நூற்றுக்கணக்கான பிரச்சனைகளுக்கு ஒரு நொடியில் தீர்வு காண்பார். மகாதேவா, பிரபஞ்சத்தில் மற்ற பிரச்சனைகளோடு சேர்த்து தாங்கள் என்னுடைய பிரச்சனைக்கும் தீர்வு காண வேண்டும். என் தந்தை யார் என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். பாதையை விட்டு விலகு பௌமா. தந்தை கூறுவதை கேள் பௌமா. உனக்கு மகாதேவரை கண்டு அச்சமாக இல்லையா? அச்சமா? என் பிரபு கழுத்தில் உள்ள வாசுகியை பிரபஞ்சத்தில் உள்ளோர்கள் கண்டு அஞ்சுகிறார்கள். ஆனால் கணேசா, நான் என் பிள்ளை பருவத்தில் அந்த வாசுகியுடன் விளையாடிக் கொண்டிருந்தேன். அதன் வாளை பிடித்துக் கொண்டு நான் விளையாடிக் கொண்டிருந்தேன். சற்று சிந்தியுங்கள். எந்த பாலகன் சிறு வயதில் இருந்தே தனது பிரபுவான சிவசங்கரனை, அன்னை பார்வதியை பூஜித்து வருகிறானோ, அவன் தன் அன்னையிடம் கோபம் கொண்டு மகாதேவரை காணத்தானே வருவான். அவரிடம்தானே உதவி கோருவான். கணேசா, இவனை பார்த்துக்கொள். மகாதேவா, பிரபு, தாங்கள் என்னை உங்களது சீடனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நில்லுங்கள் பிரபு. ஏனென்றால் தங்களுடைய பக்தன் இன்று என்னுடைய பிரபுவை நிறுத்தாவிட்டால் உங்களுடைய கைலாயத்தில் இப்பொழுதே என்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்வேன் பிரபு. என்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்வேன் பிரபு. இவ்வாறு மிரட்டுவதால் சிவனை கட்டுப்படுத்த இயலும் என்று எண்ணுகிறாயா? உன் விருப்பப்படி செய். ஆனால் இந்த சிவன் லோக நன்மைக்கான தன் கடமையாற்ற புறப்படுகிறான். பிறகு தங்களுடைய விருப்பம். இன்று தாங்கள் மட்டுமல்ல,
இந்த கைலாயத்தில் உள்ள அனைவரும் காணப்போகிறார்கள். ஒரு உண்மையான சிவபக்தனின் முடிவு எவ்வாறு என்று. தந்தை மகனுக்கான அற்புதமான அத்தியாயம் இன்று முதல் துவங்கவிருக்கிறது. அதை இவ்வையகத்தில் உள்ளோர் காலம் உள்ளவரை நிச்சயம் நினைவில் கொள்வார்கள். ஆன்மா என்பது ஜனன மரணத்திற்கு அப்பாற்பட்டது. ஆன்மாவானது எப்பொழுதும் வஸ்திரங்களை மாற்றிக்கொள்வது போல் சரீரங்களை மாற்றிக்கொள்ளும். அவ்வாறெனில் ஆன்மா நம் விவேகம், நமது புத்தி, நம் திறமையை விட மிக பழமையானது, அதீத திறன் கொண்டது, மிக சாமர்த்தியமானது. ஏனென்றால் ஆன்மா எந்த அளவிற்கு அமைதி காக்கிறதோ மனம் அந்த அளவிற்கு சஞ்சலப்படும். அதனால் அமைதியாக நிம்மதியுடன் வாழ விரும்பினால் ஆன்மா கூறுவதை கேளுங்கள், மனம் கூறுவதை அல்ல. ஓ